வெல்கம் பேக் மை சேனல் ட்ரீம் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6 to 12 months பேபிக்கான பேபி ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் காட்டன் துணி 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இதோட கட்டிங் வீடியோ டெலீட் ஆகிடுச்சு, அதனால நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா ஆல்ரெடி நான் யூடியூப்லேயே பெட்டிகோட் கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்து எப்படி கட் பண்ணணும்னு இந்த மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் டாப் உயரம் 9 இன்ச் எடுத்திருக்கேன். முன் கழுத்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின் கழுத்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செஸ்ட்டு நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். நான் 1.5 இன்ச்சுக்காக நான் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். குழந்தைக்கு உள்ள ஸ்டிச் போட்டு நம்ம போட்டுக்கலான்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். அதனால் நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். ஹிப்பு நான் 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு கீழே பாருங்கள், கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் டாப்பு. நாங்கள் இப்போ மிடி பார்க்கலாம். மிடி உயரம் 10 இன்ச் எடுத்துக்கோங்க. அகலம் 22 இன்ச் எடுத்திருக்கேன். 22 இன்ச்சில் நான் ரெட்டை துணியாக எடுத்திருக்கேன். முன்பக்கம் ஒன்று பின்பக்கம் ஒன்று வர மாதிரி. டோட்டல் உங்களுக்கு அகலம் 44 இன்ச் வரணும், ஒரே துணியாக இருந்தால். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு டிசைன் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு துணி கட் பண்ணியிருக்கேன். அதோட உயரம் 4 இன்ச்லேயும் அகலம் 22 இன்ச்சில் 4 துணியாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே துணியாக எடுக்கணுன்னா அகலம் 88 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் இது எல்லாமே ஒட்டு போட்டுக்குவேன், ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் கையோட அகலம் நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். கையோட உயரம் நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு நான் ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கைக்கு நீங்கள் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு நான் பஃப் வச்சு தைக்க போகிறேன், அதுக்காக அது. டாப்போட ஃப்ரண்ட் சைடுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிக்கிட்டு நான் இதுக்கு ஒயிட் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். லேஸ் வச்சு நான் இந்த டிசைனில் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் வரைஞ்சி நீங்கள் இதுக்கு மேலேயே லேஸ் வச்சு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒயிட் லேஸ் தான் அடிக்கணும்னு இல்லை, அந்த துணிக்கு எது நல்லா இருக்குமோ அதை அடிச்சுக்கலாம். நான் ரெட்டுக்கு ஒயிட் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதை அடித்து முடிச்சுட்டு கீழே ப்ளைனாக தெரியுதுன்னா நான் இன்னும் ஒரு 2 கோட் போட்டு அந்த 2லேயும் இந்த லேஸ் வச்சு அடிச்சுக்கிறேன். 2 பக்கமும் ஒரே மாதிரி எனக்கு வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதோட அச்சு இந்த பக்கம் விழுந்தோடனே அதுலேயும் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் லேஸ் வச்சு அடிச்சுக்கிறேன். லேஸ் வச்சு நான் அடிச்சுட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பேக் பீஸ் துணி எடுத்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ராங் சைடு போட்டு நான் அதோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். திருப்பி போட்டு ரைட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு கழுத்துக்கு சுற்றி நம்ம ஸ்டிச் அடிக்கணும். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு 2 மடிப்பு மடித்து இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இது நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது அவ்வளோதான். நம்ம இப்போ மிடி பார்க்கலாம். மிடி ப்ளைனாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நான் கிராஸாக கோட் போட்டிருக்கேன். அந்த கோட்லேயே அந்த ஒயிட் லேஸ் வச்சு நான் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும், அப்படி கூட பண்ணிக்கலாம். எனக்கு ப்ளைனாக இருக்குமேனு நான் லேஸ் வச்சு அடிச்சிட்ருக்கேன். நான் ஃபுல்லாக லேஸ் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக லேஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அந்த 4 துணி எடுத்தோம்ல, சின்ன சின்னதாக கட் பண்ணி 4 இன்ச்சுக்கு, அதுக்கு நான் ஒட்டு போட்டுக்கிறேன். 4க்குமே எல்லா துணியும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு அது 2 பக்கமும் கீழேயும் மேலேயும் 1/4 இன்ச்சுக்கு மடக்கி ஒரு ஸ்டிச் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இதே மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த மிடி டாப் தைச்சோம்ல, அந்த மிடியில் அந்த 2 இன்ச்சுக்கு அந்த 4 இன்ச்சுக்கு கட் பண்ணலாம்ல அந்த துணி, அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இந்த மாதிரி ஃப்ளிப்ஸ் பிடிச்சி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி நடுவில் ஒரு லேஸ் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 இன்ச்சுக்கு அந்த துணி மேலே வர மாதிரி அடித்தா போதும். பாருங்கள் நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ அந்த மிடியோட லென்த் வந்து 22 இருக்கும். டாப் வந்து 8 இன்ச் தானே இருக்கும். அதுக்கு பத்துற மாதிரி நான் ஃப்ளிப்ஸ் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிடியும். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டாப்பையும் மிடியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் அடித்து எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் நான் 2மே ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணலாம். கைக்கு நம்ம 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அந்த துணியை ஃப்ளிப்ஸ் பிடிச்சி கைக்கு மேலே அடிச்சுக்கோங்க. கீழே இருக்கிறத கரெக்டாக அந்த கைக்கு அளவு பத்துற அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கீழே இருக்குதுல்ல, கீழே அதே மாதிரி ஃப்ளிப்ஸ் பிடிச்சி லேஸ் வச்சு நான் அடிச்சுக்கிறேன் பஃப் வரதுக்காக. பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கவனோட 2 சைடையும் ஜாயின் பண்ணணும். 2 சைடையும் ஈவனாக பிடிச்சி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ப்ளைனாக இருக்கிறதோட ஸ்டோன் வச்சா நல்லாயிருக்குமே, நான் ஸ்டோன் வச்சுருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு.